உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கண்டிப்பா பிசிஓடி பத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. பிசிஓடினால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, சிம்டம்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும், அப்போ இது பிசிஓடியாக இருக்கலாம். அப்போ நம்ம டெஸ்ட் எடுப்போம், ரிப்போர்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்போ என்ன மாதிரி இன்னல்கள் அந்த பெண்ணுக்கு பாதிப்புகளா இருக்கு, அதை வச்சு நம்ம பிசிஓடின்னு கன்க்ளூஷன் வருவோம். கண்டிப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்க, ஆல் டைப் ஆஃப் இரெகுலேட்டிஸ் ஆஃப் மென்சஸ் கவர்ஸ் இன் பிசிஓஸ் அப்படிம்பாங்க. மென்சஸ்ல எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஸ் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேர்ள் மாசம் மென்சஸே போகாது, 6 மாசம் 1 வருஷம் கூட மென்சஸ் போகாது. அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கான மெடிகேஷன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வித்ட்ராயல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மென்சஸ் அப்படின்ட்டு வரும். அது மென்சஸ் கிடையாது, வித்ட்ராயல் ப்ளீடிங் அது வரும். இல்ல மாசத்துல 2 முறை 3 முறை மென்சஸ் போகும், இதை பாலிமெனோரியா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வரும். மாசத்துல 1 முறை தான் போகும், 10 நாள் 15 நாள் போகும், மெனரேஜியா இதுவும் வரும். இல்லைன்னா மாசம் கரெக்டா மென்சஸ் போவாங்க, ஒரு ஷோ ப்ளீடிங் வாங்க, இவ்வளவே மென்சஸ் ஸ்பாட்டிங் இதுதான் வரும். இல்ல மென்சஸ் ஆரம்பிச்சு 15 நாள் வந்து ஸ்பாட்டிங் போயிட்டே இருக்கும், 1 மாசம் கூட போயிட்டே இருக்கும். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓஸ்ல வரும். ரெண்டாவது, நல்ல கருகருன்னு மீசை வளர்றது, தாடி வளர்றது, இது எஸ்தெட்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படிம்பாங்க, இதுவும் வரும். மூணாவது, இந்த ஃப்ராண்டல் ஹேர்லைன் வந்து அப்படியே ரெசீட் ஆகிட்டே போகும், நெத்தி வந்து மூடு நெத்தி ஆகிட்டே போகும், இதுவும் வரும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படிம்பாங்க, தொண்டை வந்து கம்மி பேசுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தொண்டை, அதாவது வாய்ஸ் வந்து மாறுறது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுக்கும் மேல ரொம்ப முக்கியமா வர்றது என்ன அப்படின்னா ஆன்ஓவுலேஷன். மாசம் ஒரு கேர்ளுக்கு முட்டைன்னு ஒண்ணு வளரணும், அந்த முட்டை வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஸ்கேன் பார்த்து அதுல நீர்க்கட்டி இருந்தா மட்டும்தான் பிசிஓஸ் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நீர்க்கட்டியே இல்லை அப்படின்னா கூட அவங்க பிசிஓஸ் கேடர்ல வருவாங்க. எப்படி அப்படின்னா, ஆண்ட்ரோஜன் அதிகமா செக்ரீட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் அப்படின்றது ஆன்ஓவுலேஷன், முட்டையே வளர்ச்சி இருக்காது, ஒரு முட்டைக்கு பதில் குட்டி 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 முட்டை, மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிகுல்ஸ் அப்படின்னு வரும். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓஸ்ல வரும். உடல் பருமனம் வரும். யாருக்கு பிசிஓடி இருக்கோ, இரெகுலர் பீரியட் இருக்கோ, அவங்களுக்கு வந்து உடல் எடை கூட்டிகிட்டே தான் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைகள் முகம் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெண்மைத்தன்மையே இருக்காது, ரஃப்பா இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாம நம்ம அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது, பேஷண்டா வரும்போது, கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாம ஸ்கேன் பண்றோம், பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சர்ஜரி தான் தீர்வா? இல்ல சர்ஜரி அப்படின்றது 100% தேவையில்லை. பெரிய சிஸ்டாவே இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு ஆஸ்பிரேஷன்ற மெத்தட் இருக்கு, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அது தேவையில்லை. ஆஸ்பிரேட் பண்ணாலும் சாலிடா திரும்பி வரத்துக்கு 199% வாய்ப்பு இருக்கு. அப்ப கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சர்ஜரி இல்லாத மருந்து மாத்திரைகள் மூலியமாவே, அதுவும் இந்த ஆயுஷ் சிஸ்டம் மூலியமாவே இந்த பிசிஓஸ் கம்ப்ளீட்டா நார்மல்சி அப்படின்றது. அந்த சிஸ்ட் பெருசா இருக்கும்போது மக்களே நீங்க ஒண்ணு கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லி கியூர் பண்ணிருக்கோம். அதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முக்கியமான கருத்தா உங்களுக்கு நினைவு கூறுற. எல்லாருமே வந்து சிஸ்ட் பெருசா இருக்கு, உடனே சர்ஜரி அப்படின்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அதுதான் எங்ககிட்ட கொஸ்டினா கேட்குறீங்க. அப்படி ஒரு பெண்ணை நான் பார்க்குறேன், ஃபோன் பண்ணுறாங்க, சிஸ்டர்லாம் பெரிய சைஸு. இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் நான் வச்சுருக்கேன், புரியுதுங்களா? இப்போலாம் என்ன 5, 6 இருந்தாலே பெருசுன்னு சொல்கிறீங்க. 12, 15 சைஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், 18 வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இம்மிடியேட்டு சர்ஜரி இல்லைன்னா வெடிச்சிடும் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனால் பெட் ரெஸ்ட்ல இருந்தீங்க, நான் வெடிக்க வாய்ப்பு கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு உங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி பிசிஓடிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அந்த அளவுக்கு இதுல வந்து நல்ல சிறந்த வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்குறோம், மெடிசன்ஸ் கொடுக்குறோம், டயட் சொல்கிறோம், எக்ஸசைஸ் இருக்கு. இதே போல பெண்களுக்கு வந்து உங்களுக்கு பிசிஓடியா இருக்கட்டும், இல்லை ஒபிசிட்டியா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து தான் வரும் பெண்களுக்கு. இதுக்குன்னு தனி எக்ஸசைசஸ் இருக்கு. அது வந்து நீங்க ஆன்லைன்லையும் கற்றுக்கலாம் வேணுன்றவங்க, இல்லை ப்ராக்டிக்கலாக நேரில் வந்து கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம். பீரியட் டைம் மாத்திரம் எந்த எக்ஸசைஸும் செய்யக்கூடாது, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டயட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் தான். அது உங்கள் சிஸ்ட் சைஸை பொறுத்து நீங்கள் நார்மலாகவும் இருக்கலாம் அல்லது பெட் ரெஸ்ட்டும் இருக்கலாம். அது அந்த சைஸை பொறுத்து தான். அது வந்து 1 மந்த் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லுவோம்.
அப்போ உங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி சரியாயிடும். இதே ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னது அதிக பெருசா இருந்தது, சர்ஜரி தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே அதுக்கு முன்ன மாதம் வந்து சர்ஜரி பண்ணி அடுத்த மாதமே 30th டே அவங்களுக்கு திருப்பி சிஸ்ட் வந்துருச்சு, பெரிய சைஸ்ல வந்துருச்சு. அப்பதான் அவ அலறிட்டு எனக்கு ஃபோன் பண்றா, மேடம் லாஸ்ட் டைமே நான் விட்டுட்டேன், இப்போ எனக்கு வந்திருக்கு ஸ்கேன் பண்ண அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா நீ கிளம்பி வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 month அவளை பெட் ரெஸ்ட்ல வச்சு அடுத்த மாதம் ஸ்கேன் பண்ணுறோம். அடுத்த மாதமே வித்தின் எ மந்த் அவங்களுக்கு க்யூர் ஆச்சு. அதனால அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறோம். அதனால பிசிஓடினா கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ண ரெடினா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடி. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.